சிறகடிக்க ஆசையில ரோஹிணியோட அப்பாவை பத்தி அண்ணாமலை விசாரிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த டைம் பார்த்த மனோஜ் ஏதோ மசால் வாசனை வருதே, என்னது அது அப்படின்னு கேக்குறாரு. முத்து உடனே கரெக்டா நாய் மாதிரி மோப்பம் பிடிச்ச, ஆமாண்டா தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் என் பொண்டாட்டிக்காக அப்படின்னு சொல்றாரு. விஜயா உடனே, என்னங்க இது புது பழக்கமா இருக்கு, வெளியே இருந்து கொண்டு வந்து சாப்பிடுறாங்க, அதுவும் அவளுக்கு மட்டும் தனியா வாங்கிட்டு வந்திருக்கானாமா, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, என் பொண்டாட்டி எல்லாருக்காகவும் எல்லாமே செய்யறா. நேத்து மீன் குழம்பு, சிக்கன் சூப்பு, சப்பாத்தி, கீரை குழம்புன்னு ஏகப்பட்டது செஞ்சிருக்கா. ஆனா அவளுக்காக பார்த்து செய்யறதுக்கு இந்த வீட்டுல யாருமே கிடையாது. புருஷனை நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவ சொல்றது கரெக்ட் தானேன்னு அண்ணாமலையும் முத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் உள்ள போயிடுறாங்க முத்துவும் மீனாவும். ஸ்ருதி உடனே விஜயா கிட்ட, நம்ம எதுவும் செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு மீனா கிட்ட சொல்லவே இல்லையே, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சு சாப்பிட வேண்டியதை தானே, இது என்ன ஒரு பெரிய பிரச்சனையா சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா உடனே, ஆமாமா இவன் இப்படிதான், 4 நாள் இப்படி இருப்பான், 4 நாள் வேற மாதிரி இருப்பான், நீ பாக்கதானே போற அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா, எதுக்குங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க, ஆமா மீனா, நான் தானே உன்னை பாத்துக்கணும், நீ நேத்து எவ்வளவு கஷ்டப்பட்ட, அந்த சைடு திரும்பிட்டு எப்படி அழுதன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உனக்குதான் ரொம்ப பிடிக்கும்ல, நீ சாப்பிடு அப்படின்னு நல்லா சாப்பிட வைக்கிறாரு முத்து. எதுவுமே சொல்லாம இப்படி கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. அடுத்த நாள் காலையில வாச தெளிச்சு கோலம் போட்டுட்டு நிக்கிறாங்க மீனா. முத்து வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ குறி சொல்றவரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இந்த உத்தம ராசாக்கு ஏத்த உத்தம ராணி இவங்கதான், நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா வாழ போறீங்க, இனிமேல் நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மீனாவை பார்த்து, என்னதான் உன் புருஷன் கோவக்காரனா இருந்தாலும் உன்கிட்ட குழந்தைதாம்மா அப்படின்னு சொல்றாரு. யாருமே புரிஞ்சுக்க முடியாத உன் புருஷனை நீ மட்டும்தான் புரிஞ்சுப்பண்ணும் சொல்றாரு முத்து கிட்ட. இந்த பொண்ணு உன் கூட இருக்கிறனால மட்டும்தான்ப்பா நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்றாரு. முத்து சந்தோஷப்பட்டவருக்கு காசும் தராரு. போகும்போது மீனாவை பார்த்து, நீங்க வாயை கட்டுப்படுத்தணும், முத்துவை பார்த்து கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு போறாரு. பாட்டி மீனாக்கு கால் பண்றாங்க. ரவிக்கு ஒரு சம்பந்தம் பார்த்து வச்சிருக்கேன், அந்த சம்பந்தக்காரரோட நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா உடனே, இல்ல பாட்டி அப்படியெல்லாம் கூட்டிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன், என்னாச்சு, எதுக்கு இப்படி தயங்குற, உண்மையை சொல்லு, பாட்டி கிட்ட என்ன மறைக்கிறேன்னு கேக்குறாங்க. ரவிக்கு கல்யாணம் ஆனதை பத்தியும், யார் கூட கல்யாணம் ஆச்சு அப்படிங்கறத பத்தியும், அண்ணாமலைக்கு ஆபரேஷன் நடந்ததை பத்தியும் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா போட்டு போட்டு வைக்கிறாங்க மீனா. என்னம்மா இப்படி இடி மேல இடி போடுற, இந்த அண்ணாமலை பையனும் எதுவும் சொல்ல, முத்து பையனும் ஒண்ணுமே சொல்லலையே, இரு நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. பாட்டி விறுவிறுன்னு கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. விஜயா தான் முன்னாடி இருக்காங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க என் பையனை, என் பையனுக்கு ஆபரேஷன் நடந்திருக்காமே, ஒரு வார்த்தையாவது நீ சொன்னியா, ஒரு தடவையாவது நல்ல மருமகளா நீ நடந்திருக்கியா, நீ பேசி பேசிதான் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும்னு படன்னு புரிஞ்சு தள்ளுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்த சிறகடிக்க ஆசையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.